இனிய காலை வணக்கம். என் அன்பு உறவுகளுக்காக இந்த பதிவு எதை பற்றினா, நான் ஏன் இந்த எல்ஐசி பணியை தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறத விளக்குவதற்காக இந்த ஒரு பதிவு. தனிப்பட்ட முறையில் நான் ஏதாவது ஒரு வேலை செய்யணும், வருமானம் வரும். ஆனால் வேலை செஞ்சு ஒரு வருமானம் வர்றதை விட சேவை செய்து ஒரு வருமானம் வந்தால் அது ஆத்மார்த்தமான ஒரு வேலையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எல்ஐசி வேலையை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதாவது பொது நலத்தில் என் சுய வருமானம், இதுதான் என்னுடைய எண்ணம். அந்த சேவையும் பொறுத்து தான் இந்த வேலைக்கு வந்தது. இங்கே எல்லாமே சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய முதல் எண்ணம் என்னவாக இருக்கும்? அதாவது 12% வட்டி, 18% வட்டி, மியூச்சுவல் ஃபண்டில் அதெல்லாம் விட்டுடுங்க. பொதுவாக ஒருத்தர் சேமிக்கணும், ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஆழமான நம்பிக்கை என்னவாக இருக்கும், அல்லது ஆழமான எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்னா, நம்ம சேமித்த பணம் 100% நமக்கு திரும்பி வருமா? இதுதானே எல்லாருடைய எண்ணமாக இருக்கும். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக யாராக இருந்தாலுமே நம்மளுடைய முதல் எண்ணம், ஆழமான எண்ணம் என்ன? நம்ம சேமித்த பணம் 100% உத்தரவாதமாக நமக்கு திரும்பி வருமா? வட்டிலாம் செகண்டரி வருமா? அதுதானே நம்மளுடைய எண்ணமாக இருக்கும். அப்போது எல்ஐசியில் நீங்கள் சேமிக்கிற பணம் 100% உத்தரவாதமாக உங்களுக்கு திரும்பி வரும். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மத்திய அரசு நிறுவனம். இதில் இந்திய அரசினுடைய இறையாண்மை உத்தரவாதம், சாவரின் கேரண்டி இதில் இருக்குது. அப்போது இதை விட ஒரு பெரிய ட்ரஸ்ட் என்ன இருக்குது மக்களுக்கு? அப்போ தைரியமாக இதில் சேமிக்கலாமே. நம்மளுடைய சேமித்த பணம் 100% உத்தரவாதமாக நமக்கு திரும்பி வருமா? ஏன்னா நிறைய இடத்துல இப்போ எவ்வளோ ஸ்கேம் நடந்திருக்குது, எல்லாருமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போது இந்த மாதிரி ஸ்கேம்லாம் இல்லாமல் ஒரு அரசாங்கத்துடைய நிறுவனம் நம்ம பணத்தை பாதுகாப்பாக வைத்திருந்து சரியான அல்லது ஒரு நியாயமான ஒரு போனஸோடு நமக்கு திருப்பி வருது அப்படின்னும்போது அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு எல்ஐசி நிறுவனத்தில் நான் வேலை செய்யறதுக்காக தான் நான் ஆத்மார்த்தமான, தைரியமாக, மகிழ்ச்சியாக இந்த சேவையை செய்கிறேன் அல்லது இந்த பணியை செய்கிறேன். இரண்டாவது விஷயம், அதாவது ஒரு வருமானத்தை ஈட்டி அதன் மூலமாக குடும்பத்தை நடத்தி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத் தலைவர் எதிர்பாராத விதமாக இல்லாமல் போனால் அப்போது அந்த குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய பண சிக்கல், பொருளாதார பாதிப்பு இருக்குது இல்லைங்களா? அந்த பொருளாதார பாதிப்பிலிருந்து மீட்டு எடுக்கணும் அந்த குடும்பத்தைன்னா அது ஒரு பெரிய சேவை இல்லைங்களா? அப்போ நான் வேலை செய்யணும், ஆனால் அந்த வேலை ஒரு சேவையாக இருக்கணும். அந்த சேவையின் மூலம் எனக்கு வருமானம் வரும்பொழுது அது எனக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வேலையாக இருக்கும். அதனால தான் இந்த எல்ஐசி நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்போது சம் அஷ்யூர்டு கவர்மெண்ட்டால் உறுதி அளிக்கப்படுது. ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாரு, இவ்வளோ சம் அஷ்யூர்டு 10 லட்சத்துக்கோ 20 லட்சத்துக்கோ சம் அஷ்யூர்டு எடுக்கிறாருன்னா ஒரு பிரீமியம் செலுத்தினாலும் அந்த சம் அஷ்யூர்டு அந்த குடும்பத்திற்கு உறுதியாக தரப்படும். இது சேவை. அவர் ஆரோக்கியமாகவே நீண்ட காலம் பாலிசி பிரீமியத்தை செலுத்தி முதிர்வு காலத்தில் அவர் பணத்தை வாங்கினார்னா அவருக்கு நியாயமான விதத்தில் போனஸோடு அவருக்கு உத்தரவாதமாக திரும்பி கிடைக்கும். அப்போது உத்தரவாதமாக அவருக்கு பணம் திரும்பி வருது. அதனால தான் இந்த எல்ஐசியை தேர்ந்தெடுக்கிறேன். ஸோ இந்த கருத்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. புதியதாக உங்களுக்கு எல்ஐசியில் ஒரு சேமிப்போ அல்லது பாலிசியோ எடுக்கணும் அப்படின்னா, அல்லது அது சார்ந்த ஒரு உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.